எனக்கு வர எல்லா கனவுகளும் எனக்கான மருந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு இது போன்ற கனவுகள் அதிகமா வருதோ நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நீங்க மனநலத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கனவே வா வா என்ற இந்த ஒரு தொடரில் நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல வகையான கனவுகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வகையான கனவு இருக்குதுங்க. இந்த கனவுகள் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வளமை வந்துவிடும். என்னென்ன எண்ணங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றார்படி இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கூடும். கண்டிப்பாக அந்த குறிக்கோளை உங்களால் அடைய முடியும். உங்களுக்குள்ள எந்தவித தடைகள் உள்ள இருந்தாலும் அந்த தடைகள் நீக்கப்படும். ஆகவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கனவை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வளமை வந்து கொண்டே இருக்கும். இறைவனது ஆசீர்வாதம், அவருடைய கிருபை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி முகமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த கனவை பற்றி பார்க்கலாமா? இந்த கனவுக்கு பெயர் லூசிட் கனவுகள், லூசிட் ட்ரீம் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தை எல்லா மொழியிலுமே லூசிட் என்றே சொல்லுவார்கள். இந்த லூசிட் கனவுனா என்ன? உங்களுக்கு இது மாதிரி கனவு வருதான்னு பாருங்க. நீங்கள் கனவு காணும் பொழுது அதே நேரத்தில் நான் கனவு காண்கின்றேன் என்ற ஒரு உணர்வு இருக்குதா பாருங்க. உங்களுக்கே தெரியுதா இப்ப நான் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு? பொதுவாகவே நம்ம கனவெல்லாம் எப்படின்னா, கனவு போய்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தெரியாது. நான் முழிச்ச பிறகுதான் இப்ப நான் கனவு கண்டேன் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த லூசிட் கனவுகள் என்னன்னா, நீங்கள் கனவு காணும் பொழுதே கனவு காண்கின்றேன் என்ற ஒரு உணர்வு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். யாருக்கு இது போன்ற கனவுகள் அதிகமா வருதோ நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நீங்க மனநலத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே உங்களுடைய கனவுகளை எல்லாம் லூசிட் கனவுகளாக நீங்கள் மாற்ற வேண்டும். சரி, மற்ற கனவுகளுக்கும் இந்த லூசிட் கனவுகளுக்கும் என்ன வேறுபாடு? நமக்கு தெரியும், மற்ற கனவுகள் கனவு முடித்த பிறகுதான் ஞாபகம் வரும். லூசிட் கனவு மாத்திரம் நாம் கனவு கண்டு கொண்டே இருக்கும் பொழுதே நான் கனவு காண்கிறேன் என்று நமக்கு தெரியும். இதற்கு ஒரு அடையாளம் சொல்லணும்னா, சினிமா படத்தை எடுத்துக்கலாம். நம்ம பார்வையாளர்களாக போறோம், தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம படத்தை பார்க்க முடியுமே தவிர அதில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. அந்த கதையை மாற்ற முடியாது, பாத்திரங்களை மாற்ற முடியாது, எடிட்டிங்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆனால் படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் அவர்களுக்கு படம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது சில கதை வச்சிருப்பாங்க. சில நேரத்தில் படம் எடுக்க எடுக்க அவர்களுக்கு மாற்று கருத்து வரும். சில டைரக்டர், எல்லாம் இல்லை, சில டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, கதைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஹாலிவுட் பட டைரக்டர் ஒருத்தர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், அருமையான ஒரு டைரக்டர். அவர் படங்கள் எடுக்கும் பொழுது ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆனால் படம் எடுக்கும் பொழுது அவருக்கு புது புது கருத்துக்கள் ஏற்படும். அந்த கருத்துக்களுக்கு தகுந்தாற் போன்று அவர் அந்த படத்தை மாற்றிக்கொண்டே வருவார். சில நேரத்தில் சில பகுதிகள் ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, ஆனால் இந்த கதையோடு பொருந்தவில்லை என்று எடுத்து விடுவார். சில இடங்களில் அந்த கருத்தையே மாற்றி விடுவார், கதையை மாற்றி விடுவார். இவ்வாறாக அவர் தனக்கு இருக்க அந்த உள்ளுணர்வை பயன்படுத்தி அந்த சினிமாவை வழி நடத்தும் போது ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் எடுத்த எல்லா படங்களும் பயங்கரமான ஹிட், மிக அருமையாக ஓடும். ஏனென்றால் அந்த படத்தை எடுக்கும் பொழுதே அவர் சில மாற்றங்களை செய்து கொண்டிருப்பார். பாருங்க, நீங்க ஒரு படத்தோட டைரக்டர்னா அந்த படத்தை உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தார் மாதிரி எடுக்க முடியும். இதே பார்வையாளராக போனால் படத்தை பார்க்க மட்டும்தான் முடியும். அப்ப மற்ற கனவுகள் என்னன்னா, தியேட்டருக்கு நீங்க பார்வையாளராக செல்வது போன்று. அப்ப கனவுகளை பார்க்க தான் முடியும். ஆனால் இந்த லூசிட் கனவுகள் என்னன்னா, உங்களை டைரக்டராக மாற்றி விடுகிறது. அப்ப லூசிட் கனவு வர வேண்டும் என்றால் என்ன தெரியுமா செய்யணும்?
முதல் காரியம், எனக்கு வர எல்லா கனவுகளும் எனக்கான மருந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனவே வா வா என்று சொல்ல வேண்டும். கனவே கலையாதே, ஏனென்றால் நீ என்னுடைய நண்பர், நீர் என்னுடைய தோழி என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியோ நண்பரோ இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ, அதே போன்று கனவையும் பார்க்க வேண்டும். கனவு எனது ஆன்மா எனக்காக கொடுக்கும் மருந்து என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு பயங்கரமான கனவு வருகிறதோ, எவ்வளவுக்கு எதிர்மறையான கனவுகள் வருகின்றனவோ, அந்த அளவிற்கு எனக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, மனதிலே இருக்கக்கூடிய தாங்கும் வலிமை அதிகரிக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், கண்டிப்பாக உங்களுடைய கனவு சிறிது சிறிதாக லூசிட் கனவாக மாறிவிடும். இப்ப உங்களுக்கு லூசிட் கனவு வருகிறது அப்படின்னா, உங்களுக்கு கனவு வரும் பொழுதே, கனவு காணும் பொழுதே நான் கனவு காண்கின்றேன் என்ற ஒரு உணர்வும் இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு இருக்கும் அந்த கனவின் கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருளை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். இப்ப உங்க கனவுல ஏதாவது எதிர்மறை காரியங்கள்லாம் இருக்குது, இது வர வேண்டாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் அந்த கனவு காண்கின்றேன் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா சரி, நீங்கள் அடுத்த நாள் யோசிக்கணும், இன்னைக்கு இரவு கனவு வரும் பொழுது எனக்கு இன்னும் நல்லா பாசிட்டிவாக வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவே அந்த கனவை நேர்மறையாக மாற்றி சிறிது சிறிது சிறிதாக உங்க வாழ்க்கையும் அதற்கு தகுந்தாற் போன்று மாறிவிடும். லூசிட் கனவிலே நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது வாழ்வாகவும் மாறிவிடும். சரிங்க, யாருக்கு இந்த லூசிட் கனவு அதிகமாக வரும்? யாருக்கு இது சரியாக வராது? யாருக்கு எப்ப பார்த்தாலும் தன்னையே நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, நான் 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 என்ற அந்த ஒரு சுயநலமும் ஒரு அகந்தையும் இருக்கிறதோ, அவங்களுக்கு கனவுகள் எப்பொழுதுமே லூசிட் கனவுகளாக வராது. ஆகவே லூசிட் கனவு வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களிடையே இருக்கக்கூடிய அந்த சுயநலம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு குறையுதோ அந்த அளவிற்கு நல்ல கனவுகள் வரும். நானும் வாழணும், மற்றவங்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த நல்ல எண்ணம் இருந்தால் உங்களுடைய கனவுகளும் நல்ல கனவுகளாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே உங்களுடைய அந்த எண்ணம் இருக்கிறதுல அது ஆழ் மனதில் பதிந்து ஆழ்மனதின் எண்ணங்களாக மாற வேண்டும். நமக்கு வர ஆசை வேறு, நமக்கு இருக்கும் ஆழ்மன எண்ணங்கள் வேறு. ஆசைன்னா என்ன? அடிக்கடி நமக்கு சில சின்ன சின்ன ஆசைகள்லாம் வருது. நேற்று ஒரு கனவுங்க, எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்த கனவுல நான் திருநெல்வேலி அல்வா கடைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்வாவையே ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இது கனவு. கடைக்காரர் கேட்குறாரு, தம்பி உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு. சார் அல்வா வேணும் சார். உனக்கு எவ்வளோ, 1 கிலோ வேணுமா? ஆனால் காசு இல்லை சார்னோன்னே, இந்தா அல்வா எடுத்து சாப்பிடு என்று அவர் கொடுக்குறார். 1 கிலோ இருக்கும். நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே திடீர்னு விழித்து கொண்டேன். முடிச்சிட்டேன். பார்த்தா தலானியில் இருக்கிற பஞ்செல்லாம் காணாம போச்சு. ஆகவே நான் கற்பனை செய்தது அல்வா சாப்பிடுவது போன்று, உண்மையான சாப்பிட்டது என்னது? தலானியில் இருக்கிற பஞ்சு தான். ஆகவே இந்த வெளிமனதின் ஆசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைவேறாது. ஆழ் மனதில் உங்களுக்கு எந்த எண்ணம் இருக்கிறதோ அதுவே வாழ்வாக மாறிவிடும். ஆகவே இந்த லூசிட் கனவுல நீங்கள் ஆழ்மனதின் எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அப்ப உங்கள் கனவுகள் என்ன செய்யும்? உங்களை உயர்த்துவதற்காக அது வேலை செய்யும். மனதுக்குள்ள ஆழமான ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தா கூட எண்ணங்கள் மாத்திரம் நல்ல எண்ணங்கள் இருந்தால் கடவுள் மிகப்பெரிய புதுமைகள் எல்லாம் செய்து உங்களை காப்பாற்றுவார். இப்ப ஒருவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பெயர் தந்தை சொலானூஸ் கெய்சி. அமெரிக்காவை சேர்ந்தவர்.
நான் கப்புச்சின் சபையை சேர்ந்தவன், இதே சபையை சேர்ந்த சொலானுஸ் கேசி இன்னும் சில நாளில் அவர் புனிதராக மாறப்போகிறார். அமெரிக்காவிலே பிறந்த முதல் ஆண் புனிதர் என்ற அவர் பெயரை பெறப்போகிறார். இவருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் உங்களோட பகிர விரும்புகிறேன். சொலானுஸ் கேசி இரண்டாவது உலகப் போருக்கு முன்பாக அமெரிக்காவிலே டிட்ராய்ட் என்ற நகரத்தில் அவர் ஒரு ட்ராம் டிரைவராக இருந்தார். உங்களில் சில பேர் ட்ராம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராம் டிரைவராக இருந்தார். அந்த ட்ராம் டிரைவராக இருந்த பொழுது அப்போ தான் ரெண்டாவது உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த உலகப் போரின் விளைவுகளை பார்த்ததுமே அவருக்கு ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. கப்புச்சின் சபையிலே சேர்ந்தார், துறவியாக மாறினார். இரண்டாவது உலகப் போர் முடிந்ததுமே அவர் டிட்ராய்ட் நகரத்திலே அமெரிக்காவிலே தன்னுடைய பணியை செய்தார். அந்த நாட்களிலே உலகத்திலே அதிகமாக கார் தயாரிக்கின்ற கம்பெனிஸ், நிறுவனங்கள் டிட்ராய்டில் இருந்தது. அவைகளெல்லாம் என்ன பண்ணாங்க, அதிகமான இயந்திரங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, டிட்ராய்ட் நகரத்தில் மாத்திரம் 1.5 லட்சம் ஆண்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவர்கள் நடுத்தெருவிற்கு வந்தார்கள், 1.5 லட்சம் குடும்பங்கள். அப்போ முதலிலே அவர்களுக்கு உண்ண உணவு கிடையாது. ஏனென்றால் அந்த நாட்களிலே அமெரிக்காவில் பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி. மக்கள் கையில் காசு கிடையாது. ஏதாவது பொருள் வாங்கணும்னா கடனுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, கடனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திருப்பி காசு வராதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஃபாதர் சொலானுஸ் என்ன செஞ்சாருன்னா, இவங்களாம் நிறைய பேர் பட்டினி கிடந்தார்கள். ஆகவே அவர் சூப் கிச்சன் என்று ஒன்று ஆரம்பித்தார் டிட்ராய்டிலே. அந்த சூப் கிச்சன் என்னன்னா, 12:30 யார் வேணாலும் அது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஒரு சூப் கிச்சன், அங்கு வந்தால் இலவசமாக உணவு வழங்கப்படும். ஒரு பைசா கொடுக்க தேவையில்லை. மதிய உணவு 12:30 மணிக்கு வந்தால் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அதே போன்று மாலை 5:30 மணிக்கு இரவு உணவு, 2 வேளை அவர்களுக்கு உணவு கிடைக்கும். காலை உணவு கிடையாது, மதிய உணவும் இரவு உணவும் கொடுக்கப்படும் இலவசமாக. இவ்வாறு அவர் உணவு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 40,000 பேர் ஒரு நாள் அங்கு வருவார்கள். அவர்களுக்கு இலவச உணவை கொடுத்தார்கள். ஃபாதர் சொலானஸ்க்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்ல எண்ணம்னா, எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்க நினைக்க நிறைய பேர் காசு கொடுப்பாங்க, டொனேஷன். இவர் செய்கின்ற நல்ல காரியத்தை பார்த்து அவர் என்ன தெரியுமா செய்வார், இறைவனது பராமரிப்பிலே எனக்கு நம்பிக்கை வேண்டும் என்பதற்காக, அதனால சில ஆபத்துக்களையும் நான் சந்திக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்தார். ஆகவே ஃபாதர் சொலானஸ் என்ன செய்வார்னா, அவருக்கு எவ்வளவு டொனேஷன் வந்தாலும் சரி, அன்பளிப்பு வந்தாலும் சரி, அவர் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை அந்த காசை செலவு செய்வார். ஃபாதர் சொலானஸ் அவர்கிட்ட எவ்வளவு காசு மிச்சம் இருந்தாலும் பிற தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து விடுவார். ஏனென்றால் அந்த பசியாக இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தால் மட்டும் பத்தாது, பல தேவைகள் இருக்குல்ல. உடைகள் வேணும், குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் வேணும், அவர்களுக்கு பாட புத்தகங்கள் வேண்டும். பல தொண்டு நிறுவனங்கள் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவருக்கு மிச்சம் இருக்கிற அவ்வளவு பணத்தையும் கொடுத்து விடுவார். அப்போ அடுத்த நாள் மீண்டும் 0லேருந்து வாழ்க்கையை ஆரம்பிப்பார். அவருக்கு மீண்டுமாக பணம் வர வேண்டும். அதிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் வாங்குவார். இது போன்று ஒருத்தர் செஞ்சால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கடுப்பு வருமா வராதா? குறிப்பாக அந்த உணவு தயாரிப்பதற்கு பொறுப்பாக இருந்த பிரதர் ரிச்சர்ட் அவர் என்ன சொல்வார்னா, ஃபாதர் கொஞ்சமாவது பணம் மிச்சம் வைங்க அடுத்த நாளுக்கு. ஏனென்றால் திடீர்னு காசு வரலன்னா நமக்கு 40,000 பேருக்கு உணவு கொடுக்கணும், நம்ம நடுத்தருவில் தான் நிற்போம். ஆகவே எல்லா காசையும் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் காசு நம்ம வைத்திருக்க வேண்டும். ஃபாதர் சொலானஸ் சொல்லுவார், இல்லை அது ஒரு சுயநலம், எனக்கு எந்த சுயநலமும் வேண்டாம், கடவுள் கண்டிப்பாக நம்மை பராமரிப்பார், மரத்தை வளர்த்தவர் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுவார் என்று சொல்லுவார். பிறகு ரிச்சர்ட் அடிக்கடி சொல்வார், ஃபாதர் அப்படி செய்யாதீங்கப்பா, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க என்று சொல்லுவார். ஆனால் அவர் என்ன செய்வார், மிச்சமாக இருக்கிற அவ்வளவு பணத்தையும் எடுத்து கொடுத்து விடுவார். ஒரு நாள் திங்கட்கிழமை காலையில் 9 மணி ஆயிடுச்சு, யாருமே அவருக்கு காசு கொடுக்கவில்லை.
40,000 பேருக்கு உணவு தயாரிக்க வேண்டும். மதிய உணவு, இரவு உணவு. ரிச்சர்ட் பிரதருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஃபாதர் சொலானஸ் கிட்ட போய் சொன்னாரு, ஃபாதர், நான் உங்கள்கிட்ட சொன்னேனே கொஞ்சமாவது பணத்தை மிச்சம் வைங்கன்னு. இப்ப பாருங்க, என்கிட்ட பணமே இல்லை. நான் எங்க போய் பலசரக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வரணும்? எப்படி நான் போய் வாங்குவேன்? காசே இல்லை என்று சொன்னார். இப்போ ஃபாதர் சொலானஸ் சொன்னார், பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், கடவுள் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் உடனே செய்த ஒரே ஒரு காரியம், அங்கே ஆலயம் இருந்தது, சிற்றாலயம். அதுக்குள்ளே போயிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே காசு கொடுங்கன்னு கேட்கவில்லை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே அமர்ந்திருந்தார். ஒரு 9:30 மணிக்கு காலிங் பெல் அடிச்சுது. பிரதர் ரிச்சர்ட் திறந்தார். ஒருவர் அவருக்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்டை கொடுத்தார். அதில் எவ்வளோ தரமா பணம் போட்டிருந்தது? $2 மில்லியன், அதாவது 16 கோடி ரூபாய்க்கு சமமான பணம். அதை அவர் அந்த செக்கை, அந்த டிராஃப்டை கொடுத்துட்டு போயிட்டார். ரிச்சர்ட் பிரதருக்கு ஒரே சந்தோஷம். ஃபாதர் சொலானஸை கட்டி அரவணைத்து உடனே ஓடி போய் அதை பணமாக மாற்றி பொருட்கள் வாங்கி எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். இப்போ பாருங்க, ஒரு வாரத்தில் எவ்வளோ செலவாயிருக்கும்? 16 கோடி வரவு. என்ன, சில லட்சங்கள் தான் செலவாயிருக்கும். ஃபாதர் என்ன தெரியுமா பண்ணார்? அந்த 15 கோடி ப்ளஸ் எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அவ்வளோ பணத்தை எடுத்து மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தாராளமான உள்ளம், கடவுள் பராமரிப்பின் மீது ஒரு நம்பிக்கை. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். நம்ம நிறுவனம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, அவர்களுக்கு உடை வேணும், அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் வேண்டும் என்பதற்காக இந்த காசை தூக்கி கொடுத்துட்டார். அப்புறம் ரிச்சர்டுக்கு பயங்கர கடுப்பு. ஐயோ, 15 கோடியை போய் தூக்கி கொடுத்துட்டாரே இந்த மனுஷன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது என்று பயத்தோடு இருந்தார். அதே போன்று அடுத்த நாள் காலையில காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த காசும் வரவில்லை. என்ன ஆயிடுச்சுன்னா 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ரிச்சர்டுக்கு இன்னும் கடுப்பு. ஃபாதர் சொலானஸ் கிட்ட போய் சொன்னாரு, ஃபாதர், போன தடவை நீங்க சொன்னீங்க கடவுள் கொடுப்பார்னு. 9:30 மணிக்கு எனக்கு பணம் வந்தது, நான் பேங்க்ல போய் மாற்றி பொருட்கள் எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுக்கு நேரம் இருந்தது. இப்ப 11 மணி. இப்ப யாராவது காசு கொடுத்தால் கூட நான் போய் அந்த பலசரக்கு பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பதற்கு நேரம் பத்தாது. அதனால ஏன் ஃபாதர் இப்படி செய்றீங்க? 15 கோடியில 1 கோடியாவது மிச்சம் வச்சிருந்திருக்கலாமே, மற்ற பணத்தை கொடுத்திருக்கலாமே என்று சொன்னார். அப்பொழுது ஃபாதர் சொலானஸ் சொன்னார், கடவுளுடைய பராமரிப்பு எப்படி வேலை செய்யும் நமக்கு தெரியாது. அதனால பாருங்க, கடவுள் எப்படியாவது நமக்கு வேண்டியதை நன்றாக கொடுப்பார் என்று சொன்னார். அதே போன்று அவர் ஆலயத்திற்கு போறாரு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, அதே டிட்ராய்ட் நகரத்திலே வேற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. என்ன தெரியுமா? எதிர்கட்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையோடு பெரிய ஊர்வலத்துக்கு போறாங்க. என்ன ஊர்வலம்? அரசாங்கம் அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை. ஆகவே அவர்கள் ஒரு கோரிக்கையோட ஊர்வலம் போறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், நாங்கள் போராட்டம் செய்வோம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்? 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுமே அதிலே கலந்து கொண்ட 50,000 மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும். அவங்க உணவு சாப்பிட்டதுமே அவர்கள் இல்லத்திற்கு போய் விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய திட்டம். 10 மணிக்கு துவங்க போறாங்க. அப்பதான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது, நீங்கள் கேட்ட கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்து தருகிறோம் என்று அங்கிருந்து அறிக்கை வந்துவிட்டது. அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம். இனிமேல் ஊர்வலம் போறது வேஸ்ட். ஆகவே சொன்னாங்க, நமது கோரிக்கை நிறைவேறியது, எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டாங்க. 11 மணிக்கு தான் அந்த அமைப்பாளர்களுக்கு தோணுச்சு, ஐயோ, உணவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோமே, அதை கேன்சல் பண்ண மறந்துட்டோம் என்று சொன்னதுமே அந்த தலைவர் சொன்னாரு, அந்த 50,000 பேருக்கு உணவு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃபாதர் சொலானஸ் சூப் கிச்சனுக்கு அனுப்பிடுங்க என்று. ஆகவே பிரதர் ரிச்சர்ட் கோபத்தோடு அந்த வாசலில் காத்து கொண்டிருந்தார். 11:30 மணிக்கு என்ன தெரியுமா, 3 லாரிகளில்
உணவு பொட்டலங்கள் வந்தன. இவங்களுக்கு தேவையானது 40,000 பேருக்கு உணவு. ஆனால் எவ்வளவு உணவு வந்தது? 50,000 பேருக்கு தேவையான உணவு வந்தது. வந்த சிறிது நேரத்திலே அவர்கள் வேண்டிய அந்த பணமும் வந்தது, டொனேஷன். ஆகவே தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிக்க முடிந்தது. பாருங்க, சொலானஸ்க்கு எந்த அளவுக்கு நல்ல எண்ணம். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுளுடைய பராமரிப்பு மிக சிறந்ததாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் மனதிலே வைத்திருக்கின்ற எண்ணம், அதை நீங்கள் புடமிட வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். காலையிலிருந்து மாலை வரை எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கணும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும். லிவ் அண்ட் லெட் லிவ். யாருக்கு இந்த நல்ல எண்ணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதோ, உங்களுடைய கனவுகள் கூட உங்களை உயர்த்தும், கண்டிப்பாக உங்களை சான்றோர்களாக மாற்றும். அன்பார்ந்தவர்களே, இந்த லூசிட் கனவு உங்களுக்கு வரும்போது ஒரு விஷயம் செய்றீங்களா? தினமும் உங்களுக்கு லூசிட் கனவு வந்ததுமே அல்லது சாதாரண கனவு வந்ததுமே நீங்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்மறை கனவு வருதோ அதை சுற்றிய நேர்மறை எண்ணத்தை காலையிலிருந்து அடுத்த நாள் காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு பயங்கரமான கனவு வருது. அது எதனால வருதுன்னா, உங்களுக்கு ஒரு பயம். ஆகவே உங்களுக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரியும், உங்களுக்கு நெருக்கமான இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரியும் கனவெல்லாம் வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? காலையிலேருந்து சாயந்தரம் வரை அந்த பயத்தை போக்குவதற்காக மனதிலே நினைக்க வேண்டும். மரத்தை நட்டவர் தண்ணீர் ஊற்றுவார். இறை பராமரிப்புன்னு ஒன்று எனக்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே இறைவன் பார்த்து கொள்வார். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன். இனி எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பார். ஒரு குழந்தை அம்மா மடியில் தூங்கும் பொழுது அது அடுத்த வேளைக்கு உணவு இருக்காதான்னா அது யோசிக்காது. அதுக்கு என்ன தெரியும்? அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அது நன்றாக தூங்கும். அதே விதமாக எனது இறைவன் என்னோடு இருக்கிறார். அவரது கரங்களில் நான் தவழுகின்றேன். அவர் என்னுடைய பெயரை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்னை அந்த அளவிற்கு அவர் அன்பு செய்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பின் இறைவன் இருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் சரியாக கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுடைய கனவுகள் லூசிட் கனவுகளாக மாறும். உங்களுக்கு எதெல்லாம் நல்லது என்று இறைவன் நினைக்கிறாரோ அனைத்தையும் உங்கள் மடியில் வந்து அவர் கொட்டுவார். ஆகவே தொடர்ந்து நல்ல எண்ணங்களை வளர்ப்போம். இறை பராமரிப்பின் மீது நமது நம்பிக்கையை வைப்போம். கண்டிப்பாக இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். தொடர்ந்து கனவு காணலாமா? நன்றி, வணக்கம். கனவுகளை நாம் எதிரியாக பார்ப்பதால் தான் கனவுகள் தெளிவில்லாமல் இருக்கின்றன. நம்மளாம் நினைக்கிறோம் நான் பயப்படக்கூடாதுன்னு. இல்லைங்க, பயப்படுவதுதான் மனித இயல்பு. நான் பயந்த பிறகு ஒரு துணிவு வரும். அதுதான் சரியான துணிவு.